ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க இவி. நான் தான் உங்க ஜீவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்துட்டு ஸ்வீட் போண்டா. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு கோதுமை மாவு, அதாவது இந்த கப்பில் வந்துட்டு 2 கப்பு வந்துட்டு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்துட்டு போண்டா வந்துட்டு புஃப்னு வர வந்துட்டு குக்கிங் சோடா, அப்புறம் உப்பு, தண்ணி, சர்க்கரை, அப்புறம் இது வந்துட்டு வாசனைக்கு லைட்டாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போட போகிறது சர்க்கரை. சர்க்கரை வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டேன். உங்களுக்கு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பூன் அளவு பொறுத்து தான் நீங்கள் போடணும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இவ்வளோ வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் உப்பு அளவு உங்களுக்கு தெரியும், நீங்களே போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு 2 பிஞ்ச், அதாவது 2 சிட்டிக்கை போட்டுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். என் கைக்கு நான் 2 பிஞ்சு போடுறேன். உங்களுக்கு கைக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு குக்கிங் சோடா போட்டுக்கலாம். அதுவும் 2 சிட்டிக்கை தான், 2 பிஞ்சு தான். ஆனால் நான் வந்துட்டு இப்படியே போடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை வச்சு. நீங்கள் கை வச்சும் மிக்ஸ் பண்ணலாம், உங்களோட பீட் மாதிரி கரண்டி மாதிரி இருக்கும்ல, அதை வச்சும் மிக்ஸ் பண்ணலாம். இது மாவு இல்லையா, அதனால நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ். நான் ஆல்ரெடி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ நான் சொல்ல பாருங்கள். லைட்டாக வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆக்கிக்கோங்க. இதுதான் வந்துட்டு போண்டா போட கரெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் சேம் ப்ராசஸிங் தான். பஜ்ஜி போடுற மாதிரி, போண்டா போடுற மாதிரி எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துட்டால் வந்துட்டு முடிஞ்சுது. அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் உங்களுக்கு அவ்வளோதான் போண்டாவுக்கான மாவு. எனக்கு எண்ணெய் பார்த்தா பயம், அதனால் எங்கள் அப்பா வந்துட்டு இது போண்டா வந்துட்டு இப்போ போட போகிறாரு. ஓகே, இப்போ நான் வாங்க ப்ராசஸிங் ஆரம்பிக்கலாம். நல்லா வந்துட்டு ஆனில் வச்சுக்கோங்க, அதாவது ஃபுல்லில் வச்சுக்கிட்டு மெதுவாக இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் அதே மாதிரி தானே, அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியம், எண்ணெய் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் எங்கள் அப்பாவையே நான் போட சொல்கிறேன். மேலே தெரிச்சிடும், அதான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எண்ணெய்கிட்ட இருக்கும்போது. எவ்வளோ போண்டா வந்துருச்சு பாருங்க, அவ்வளோ இந்த வானலில் இருக்குது. நம்மளுக்கு டேஸ்ட்டை தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, ஒரு சைடு மட்டும் தெரியுதா உங்களுக்கு? அது மட்டும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆயிடுச்சு. எனக்கு வேறு கிச்சன் ஹைடெக்கில். ஆனால் இந்த கலரில் பார்க்கும்போது இது ப்ரௌனிஷாக செம்மையாக இருக்கும். வாவ், அது பாருங்களேன், ப்ரௌனிஷ் கலரில் தட்டில் இருக்கும்போது சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம நல்லா வெந்து அப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். நம்ம சாப்பிட்ட ரிசல்ட் பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. வாவ், அவ்வளோதான் சர்வ் பண்ண போகிறாங்க. அப்பா எப்படி தொடுறாங்க, சுடல. அந்த எண்ணெய்லாம் அது கீழே வந்துட்டு இதுவாகுது போல இருக்கு. எண்ணெயே இல்லாத மாதிரி தானே இருக்கு, ஆனால் அதில் லைட்டாக எண்ணெய் இருக்கு. வா, அப்பாடி லைட்டாக சூடுது. சரி வாங்க, இப்போ நம்ம போய் ரிவ்யூஸ் பார்த்துக்கலாம். ரிவ்யூஸ் சொல்லுங்கள். வாவ், பிங்க், வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ஜூஸ் செம்ம டேஸ்டாக. சூப்பர் யுவஸ்ரீ, குட் ட்ரை. தேங்க்யூ. மம்மி ரிவ்யூ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன போட்டுட்ருக்கோம், போண்டாவை மறுபடியும் தானே காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்துட்டு ஆனியன் போண்டா.
இது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இது எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட் ட்ரை. நல்லா இருக்கு. வா, அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகும்போது செம்மையாக இருக்குது. சரி, இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.